கரண்ட் அப்டேட் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் எபிக் மங்கீஸ் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சரிகமப்ப லிட்டில் சாம்ஸ் நட்சத்திரங்களின் ஜெர்மனி டூர் 2024. வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. குறிகாட்டுவான் இறங்குதரை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு ஆரோக்கிய உணவகம் நேற்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நேரம் மங்கள வழக்கினை ஏற்றி வைத்து நிகழ்வுகளை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்து நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக சிறப்பு விழா நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இதனை இந்த நிகழ்வினுடைய பெருமை விருந்தினரும் ஏனைய விருந்தினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து உணவகத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்வு அனைவரும் கரகோஷம் வழங்கி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தற்பொழுது உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கும் முகமாகவும் வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகின்ற முகமாகவும் சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களமும் பிரதேச செயலகமும் இணைந்து நடத்திருந்த ஆரோக்கிய உணவகத்தை தற்போது ரெண்டு ரயில வச்சுட்டாங்க, ரெண்டு இடத்த வச்சு முதல்ல பார்ப்போம் இப்படி இருக்கு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது இன முரண்பாட்டிற்கு வழிவகுக்கும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோணங்களிலே இப்பொழுது எழுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்துகின்ற பொழுது அந்த தமிழ் வேட்பாளர் நிச்சயமாக ஜனாதிபதியாக வருவார் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கின்றது. நிச்சயமாக வரமாட்டார். ஆனால் அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு ஏற்பட்டாலும் சிங்கள மக்களை பகைத்து கொண்டு அவர் அந்த ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்று அந்த மக்களுடைய அதாவது இனத்துவேசத்தை மீண்டும் தூண்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் அமைமே தவிர நிச்சயமாக தமிழர்களுக்கு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே நாங்கள் வருகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எங்களுக்கு தேவையான ஒரு ஜனாதிபதியை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளே தமிழ் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எங்களுடைய மலையக மக்கள் முன்னணியுடைய கருத்தாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே சிறுபான்மை ஒரு சிறிய வாக்கை வைத்துக்கொண்டு அதிலே நாங்கள் ஜனாதிபதியாக களமிறங்குவது என்பது ஏற்கனவே ஒரு ஜனாதிபதியை வருவதை தடுப்பதற்கு சிறுபான்மை மக்கள் உதவியாக இருக்கின்றார்களா என்ற சந்தேகம்தான் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி சிறுபான்மை மக்களை பிரித்து சிறுபான்மை மக்களை தனித்து போட்டியிட வைத்து அவர்களுடைய வாக்கை பிரிப்பதற்கான நடவடிக்கை எடுத்து அதன் மூலம் தான் குளிர்காயலாம் என்ற நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு வருகின்றார் என்பதுதான் எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது. ஆகவே அந்த வகையிலே தமிழ் வேட்பாளர்கள் போடுவது சுத்த வேஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே இதை தவிர்த்து கொண்டு பிடித்தமான தலைவருக்கு வாக்களித்து அவர்களை இந்த நாட்டிலே தெரிவு செய்து இனப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான சம்பள நிர்ணய சபையின் 2வது கூட்டம் எதிர்வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன்போது அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிலாளர் பக்கம் நின்று உரிய வகையில் தம்முடைய வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சரான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சம்பள நிர்ணய சபை கூட்டினாங்க. சம்பள நிர்ணய சபையை கூட்டும் போது தொழிலாளர்கள் சார்பாக 9 தொழிற்சங்கங்களும் அதே மாதிரி முதலாளிமார் சார்பாக கிட்டத்தட்ட 10 தொழிற்சங்கங்கள் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அதில் ஒன்று தான் வந்திருக்காங்க, அந்த ஃபேக்ட்ரி ஓனர் அசோசியேஷன். இப்போ நாங்கள் 1ஆம் தேதி அறிவிச்சிருந்தோம், 10ஆம் தேதி சம்பள நிர்ணய சபை கூடுதுன்னு. இப்போ 10ஆம் தேதி சம்பள நிர்ணய சபை கூடுதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம்
முதலாளிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்றைக்கு வேணாலும் திருப்பி ஒரு கடிதம் எழுதி சொல்லியிருக்கலாம், இல்லை எங்களால் அன்றைக்கி வர முடியாது, இது பண்ண முடியாது, கஷ்டம் வைக்கல இதுன்னு. ஆனால் நேற்று 9ஆம் தேதி தான் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இல்லை எங்களுக்கு இந்த டைம் வந்து சரியில்லை, நாங்கள் வந்து கொஞ்சம் எதிர்காலத்தில் சந்திப்போம். தொழில் அமைச்சர் கௌரவ மனுஷ நாயக்கர் அவர்கள் என்ற தொலைபேசியில் பேசும்போது நானும் அவர்கிட்ட சொன்னேன், ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நாங்கள் இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இது சம்மந்தமாக ஆகஸ்ட் மாதம் கடந்த வருஷம் அதுலேருந்து நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கும் ஒரு தீர்வு தேவை. இப்படி கம்பெனி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சட்ட சிக்கல் இருக்குன்னு சொல்லியே ஒரு வருஷத்தை வீணடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அதை விட ஒரு படி மேலே போய் நாங்கள் வந்து சட்டமா அதிபர் அட்டார்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு டைரக்டரும் எடுத்திருக்கோம், இதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாதுன்னு. ஆனாலும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து விடாப்பிடியாக சொல்கிறாங்க, இல்லை எங்களால் கூட்டப்பந்தத்துக்கு வர முடியாது, எங்களால் வெறும் 33% அதிகரிப்பு தான் தர முடியும். இதில் சில தொழிற்சங்கங்கள் எங்கள்கிட்ட கேட்டாங்க, இல்லை 33% நல்ல அதிகரிப்பு தானே, ஏன் எடுத்து தர முடியலன்னு. நாங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கோம், அடிப்படை சம்பளத்தில் உயர்வு இல்லைன்னா அதுக்கு பேர் சம்பள உயர்வு கிடையாது. இந்த 33% எப்படி உயர்த்தி கம்பெனியாக எல்லாம் முன்வைச்சிருக்காங்கன்னா யோசனையை 33% முழுமையாகவே இன்சென்டிவில் தான். அப்படின்னா மக்களோட சம்பளம் இன்னும் அதே 1000 தான் இருக்கும், ஆனால் இவங்க 33% அதிகரிப்பாங்க. அதனால தான் நாங்கள் அதை நிராகரித்தோமே தவிர இதில் வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடு இல்லை, நாங்கள் 1700 சொன்னோம் அந்த காரணத்தினால இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது நான் வந்து தொழில் அமைச்சர் கௌரவ மனுஷ நாயக்கர் அவர்களோட பேசும்போது நாங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை முன்வைத்தோம். ஆகஸ்ட்லேருந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். இப்போ சம்பள நிர்ணய சபையை 10ஆம் தேதி கூட்டியிருக்காங்க. 10ஆம் தேதி கூட்டியிருக்கும் போது கம்பெனி யாருமே வரல, அவங்க வந்து ஒரு நியாயமான காரணத்தையும் முன்வைக்கலை. அதனால் சட்ட ரீதியாக பார்த்தா சம்பள நிர்ணய சபையை 2 தடவை கூட்டி ஆகணும். இப்போ முதல் தடவை கூட்டியிருக்காங்க, இதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்க தான் போகிறோம். கம்பெனி வராதனாலே இது நிராகரிக்கிறது தவறு. ஸோ தொழில் அமைச்சரும் சொல்லியிருக்காரு, இந்த முதல் மீட்டிங்கை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம். 2வது மீட்டிங்கை வந்து இப்போ 24ஆம் தேதி வைக்கிறோம். 24ஆம் தேதி அன்னைக்கு ஒரு தீர்வை கட்டாயம் எடுப்பாங்க, கம்பெனி வந்தாலும் சரி வராட்டியும் சரி. இப்போ இருக்கிற வாழ்வாதார சூழலில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் இப்படி இழுத்துட்டே இருந்தால் நாளைக்கு பாதிக்கப்படுறது வந்து மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்தபட்சம் அவங்க லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காண்டி கஷ்டப்படுற மக்களுக்காண்டி ஒரு கலந்துரையாடல் கூட வர முடியலன்னா மக்களும் கொஞ்சம் தீர்மானிச்சாகணும், யார் அவங்க பக்கம் நிற்கிறா, யார் அவங்க பக்கம் நிற்கலன்னு. இதில் வந்து எந்த விதமான அரசியல் சாயமும் நாங்கள் பூச விரும்பலை. இதில் வந்து இந்த யூனியன் பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த யூனியன் பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க ஒத்துழைக்க, அதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பலை. ஆனால் இன்றைக்கி கூட சம்பள நிர்ணய சபையில் நடந்த கலந்துரையாடலில் 10 யூனியனில் ஒரு யூனியன் மட்டும்தான் வரல. அந்த ஒரு யூனியனை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களோட பொதுச் செயலாளர்கிட்ட நான் இன்றைக்கி ஃபோன்லேயும் பேசியிருக்கேன். அந்த ஒரே ஒரு யூனியன் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். 2வது கூட்டம் நடக்க போது 24ஆம் தேதி, அதில் தான் தீர்மானம் கட்டாயம் வரப்போகுது. அந்த தீர்மானம் எடுக்கிற நாள் அன்றைக்கி நாங்கள் வந்து உங்களை கட்டாயம் அங்கே பார்ப்போன்னு எதிர்பார்க்குறோம். சேவையாளர் சங்கம், ஏன்னா இன்றைக்கி என்ன தான் சேவையாளர்கள் இருந்தாலும் கம்பெனியோட ஊழியர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் எல்லோரும் அவங்க பக்கம் நின்னாங்க. இன்றைக்கி அதே தான் நாங்களும் திருப்பி கேட்குறோம். இன்றைக்கி அதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு பயப்படாமல் தைரியமாக தொழிற்சங்கங்களோடு நின்னால் கட்டாயம் ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியும். இதில் வந்து இப்படி இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒரு வேளை கூப்பிட்டு அவங்கள மிரட்டியிருக்கலாம், நீங்கள் வந்து சேவையாளர் தொழிலாளர்கள் பிரச்சனையில் தலையிடாதீங்க, உங்களுக்கு இது பண்ண மாட்டோம் அது பண்ண மாட்டோன்னு அப்படி நடந்திருக்கலான்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். அது சேவையாளர் சங்கம் மட்டும் இல்லை, சம்பள நிர்ணய சபையில் உள்ள அனைத்து அங்கத்துவர்களும் 24ஆம் தேதி அறிவித்தல் வந்தோன்னே கட்டாயம் இதில் பங்கேற்று ஒரு தீர்மானத்தை பெற்றுக் கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் தாராளமாக அந்த எக்ஸாக்ட் பேர் தரேன். இந்த ஸ்டாஃப் யூனியன் இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கம் கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்து இப்போ நிர்ணய சபைக்கு போகிறோம்ன்றதை வந்து நீங்கள் கூட ஒரு தவறாக பார்க்கலையா? கூட்டு ஒப்பந்தத்தை இல்லாமல் நிர்ணய சபைக்கு போகிறேன்றது உங்கள் வாயில் நான் சர்க்கரை எழுதி போடணும். நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன், நான் வந்து கூட்டு ஒப்பந்தத்துலேருந்து வெளியே வரலையே. எனக்கு ஞாபகம் இருக்குது இதே ரூமில் தான், இதே அமைச்சியில் தான் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது உங்கள் நியூஸ் சேனல்லேருந்து தான் கேட்டாங்க, கூட்டப்பந்தம் வந்து மக்களை ஒரு அடிமைத்தனத்துக்கு கட்டுப்படுத்துது, நீங்கள் கூட்டப்பந்தத்துலேருந்து ஏன் வெளியே வர மாட்டேங்கிறீங்கன்னு. இன்றைக்கி அதே கேள்வி தான் நீங்கள் மாற்றி கேட்குறீங்க. இதை நீங்கள் ஏன்ட்ட கேட்கக்கூடாது. எதிர்க்கட்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கார், மலையக மக்களை பேருக்கு பிரதித்துவப்படுத்தி. அவர் வந்து ஆரம்பத்தில் சொன்னார் கூட்டப்பந்தம் அடிமை சாசனம், அதில் நம்ம ஏற்றுக்க முடியாதுன்னு. அதே பாராளுமன்ற உறுப்பினர் தான் போன பாராளுமன்ற அமர்வில் சொல்கிறாரு கூட்டப்பந்தம் கட்டாயம் தேவைன்னு.
ஸோ அதான் நான் சொல்கிறேன், இதில் கூட்டப்பந்தம் நாங்கள் வேணான்னு சொல்ல. இன்றைக்கி எந்த நாட்டை எடுத்துக்கிட்டால் கூட, எந்த துறையை எடுத்துக்கிட்டால் கூட கூட்டப்பந்தம் கட்டாயம் இருக்குது. ஆனால் இங்கே நடந்திருக்க கூட்டப்பந்தத்தை சில பேர் அவங்களோட சுயநலத்துக்காண்டி அரசியல் மையப்படுத்தி மக்களை திசை திருப்பினாங்க. அதனால நாங்கள் கூட்டப்பந்தத்துலேருந்து வெளியே வரும்போது கடைசியில் என்னாச்சுன்னு எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியும். ஸோ அதனால இந்த கேள்வியை ஏன்ட்ட கேட்கக்கூடாது, கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டாங்க. அது தவறு. அது தவிர்த்து சார், மறுபடியும் நீங்கள் இப்போ டிமாண்ட் பண்ணி 1000 கேட்கும்போது ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு அவங்க மேல்முறையீடு செய்திருக்காங்க. ஆமாம், மறுபடியும் அந்த நிலைக்கு போக மாட்டாங்க இருந்துச்சு. இல்லை, அதனால தான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும். அவங்க முதல் தடவை நீதிமன்றத்துக்கு போகும்போது கூட நீதிபதி அவரோட தீர்ப்பில் தெளிவாகவே சொல்லியிருக்காரு, நீங்கள் முன் வச்சிருக்க குற்றச்சாட்டு, அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, அப்போ நீதிமன்றத்தில் எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது அமைச்சு மேலேயோ அரசாங்கத்து மேலேயோ மக்கள் மேலேயோ கிடையாது. அவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டு அந்த சம்பள நிர்ணய சபையை கூட்டினரில் தான் வச்சுருக்காங்க. ஏன் அப்படி வச்சாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க இந்த 1000 ரூபா வழங்கினது ஒரு அரசியல் தீர்மானம், இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு இந்த 1000 ரூபாவை கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்களோட கண் பார்வைக்கு தெரியல, ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி போராடின விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இங்கே இளைஞர்கள் எல்லாம் இந்த கோல்ஃப் ஃபேஸுக்கு போராடின விஷயம் அவங்க கண் பார்வையில் விழுந்தது என்னன்னா, கோட்டாபய ராஜபக்ஷ சொல்லிட்டாரு 1000 ரூபான்னு. அதை காரணமாக வச்சு அவங்க நீதிமன்றத்துக்கு போய் சொல்லியிருந்தாங்க, இது ஒரு அரசியல் நோக்கத்தோடு பண்ணுற விஷயம். ஆனால் அதுவும் நீதிபதி தெளிவாகவே சொல்லியிருக்காரு, இல்லை அரசியல் நோக்கி எதுவுமே இல்லை, மக்கள் முன்னால் வந்திருக்காங்க, கட்டாயம் கொடுத்தாங்க. ஸோ அந்த முதல் கேஸை ஜெயிச்சாச்சு. ஆனால் அதுக்கு அப்பீலுக்கு போயிருக்காங்க, அது அவங்களோட சட்ட சுதந்திரம், அது அவங்க இஷ்டம். இப்போ இந்த விஷயத்தில் இப்படி திருப்பி சொல்ல தான் செய்வாங்க, இல்லை தேர்தல் வருது அதனால 1700 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம், இந்த தடவை நாங்கள் ஒரு அரசியல் நோக்கமோ இல்லாட்டி யார் சொல்லியும் நாங்கள் இந்த 1700 நாங்கள் கேட்கல. 1700 நாங்கள் கேட்டிருக்க காரணம் என்னன்னா, ஒரு கணக்கு தான். 2022 23க்குள்ளார இருந்த பணவீக்கம் 23.8%. இன்றைக்கி இருக்கிற வாழ்வாதாரத்துக்கான வருமானம் தேவையானது ஒரு தோட்ட தொழிலாளருக்கு, இது சில பேர் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம், இது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் கிட்டத்தட்ட 20 30 நாள் வேலை செஞ்சால் 1738 ரூபா அவங்களுக்கு கட்டாயம் கிடைச்சாகணும். அதான் ஒரு லைவ்லிஹுட்கான சேலரி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். ஸோ இது நாங்கள் ஒரு கணக்கு போட்டு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஜீவன் தொண்டமான் தீர்மானிச்சு 1700 ரூபா வரல. நாங்கள் இந்த 1700 ரூபாவை எடுத்திருக்க கணக்கு ஃபேர் ட்ரேட் இன்டர்நேஷ்னல்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஃபேர் ட்ரேட் இன்டர்நேஷ்னல் தான் இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இவங்க நல்ல முறையில் நடத்திட்டுருக்காங்க. நான் சமீபத்தில் ஜெனீவா போயிருந்தேன், அங்கேயும் அவங்களோட அதிகாரிகளை சந்தித்து இதை சம்மந்தமாக நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். அவங்களே நேரடியாக கம்பெனி கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் தர வேண்டிய சம்பளம் 1738 ரூபா. நாளைக்கு அவங்க நீதிமன்றம் போனால் என்ன அவங்கள்ட்ட கேட்க முடியாது, நீங்கள் எப்படி தீர்மானிச்சுக்கணும், அந்த அமைப்பு கிட்ட தான் கேட்கணும். அந்த அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸோட அஃபிலியேட்டாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட அஃபிலியேட்டாக இருக்குது. ஸோ அதில் பிரச்சனை இருக்காது. வேறு இங்கிலீஷ் இதை முடிச்சு கேட்கலாம், இல்லாட்டி நீங்கள் முடிச்சுருங்க. இதை முடிச்சு விட்ருவேன், வேலை முடிச்சு தான். Today the Wages Board was convened at the behest of the Commissioner General of Labour, and all the members of the Wages Board had taken part from the union side, had taken part in the Wages Board meeting for tea, and for Rabba I believe was at 2 p.m. However, from the companies, they had not come for the meeting. On the 1st of April, the letters were sent out inviting all stakeholders for this particular meeting to decide the wage of a state worker. However, the companies did not get back to us, and only on the 9th, which is yesterday, they have sent a letter to the Labour Ministry indicating their refusal to participate in this meeting. And I believe even the Labour Minister is quite keen on providing a wage which is fair to the estate community, let it be tea or rubber. And I believe that subject to notice, on the 24th of this month, another meeting will be convened, and everybody can make their submissions in between. Everyone can make their submissions even now. But we feel a fair wage of 1,700 rupees must be provided to the workers. And I think one thing that is amiss here is that not many people understand the actual situation of the plantation. It's easy for people to point a finger at the Ceylon Workers Congress and the Tondaman name and say that workers are suffering because of that. I would like to remind everyone, we have been elected across 4 different generations amongst 4 different categories of people. And realistically speaking, the narrative has been changed, which people also must open their eyes to. Today, what's happening in the estates is not political oppression.
It is simply labor exploitation. And that labor exploitation is not taking place because of the politicians or because of the trade unionists. It's taking place because of the companies and their style of management. Today, companies have also benefited through the dollar rate. And workers who were supposed to get a wage increment are still suffering and they have still not been able to receive it. If we could come together and provide a solution, we agree that the daily wage model is not the right model to take forward. We need another new model. It could be the revenue share model. But however, in order to transition into a new model, there is a small period. It could be 3 years, it could be 5 years. But in that gap, people cannot survive on $3 a day or $3.50 a day. They need to have an increase in their wages. We have been working with various international organizations affiliated with labor. And the number that we have received and the number that we had requested was 1,700 rupees, simply because of the inflation and the cost of living right now. Today, it is disheartening to say that for a community that has toiled for a very long time for the benefit of this country, today does not, today is suffering because they're getting paid less than $3 a day. So in order to make this a reality, to provide a permanent solution to this community, I suggest that not just politicians, not just trade unionists, but also civil organizations, civil societies, non-governmental organizations, and I believe even recently the United Nations have taken part in actually assessing the situation within the estates. If we can find an accountability mechanism, then I'm fairly sure we'd be able to provide a solution for this community. And as far as the political spectrum goes, right now works are underway to provide land rights to ownership of land for this community of 176,000 families. And other than that, the 10,000 housing scheme has also started. So from the government side, we are doing whatever we can, but realistically speaking, the companies, the regional plantation companies, need to be held accountable and they need to come forward either with a collective agreement which is productivity based, which will improve the revenue of the workers, or we will have to go towards the wages board and demand a fair salary. தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு ஈதோகா தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் நேற்று புதன்கிழமை சம்பள நிர்ணய சபையில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தைக்கு இறுதி நேரத்தில் முதலாளிமார் சம்மேளனம் வருகை தராதது தங்களது அலட்சிய போக்கை வெளிப்படுத்தியமைக்கு ஈதோகா தலைவர் செந்தில் தொண்டமான் கடுமையாக கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இன்னைக்கு சம்பள பேச்சுவார்த்தை சம்பள நிர்ணய சபையூடாக நடத்தப்பட்டுச்சு. அதில் முதலாளிமார் சம்மேளனம் அதை நிராகரிச்சிட்டாங்க, அதில் கலந்துக்காமல். அப்போ அவங்களோட அலட்சிய போக்கு என்னங்கன்னா, தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் ₹1 கூட கூட்டக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. தொழிற்சங்க ரீதியில் அவங்களுக்கு தேவையான தக்க பதிலடி கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இன்னொரு தேதி சம்பள நிர்ணய சபை கொடுப்பாங்க. அதிலையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி. பட் அதுலேயும் அவங்க தொடர்ந்து புறக்கணித்து அவங்க கலந்துக்காமல் இருந்தால் தொழிற்சங்க ரீதியில் அவங்க கலந்துக்க வைக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை முழுமையாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுக்கும். அப்புறம் ரம்லான் இன்றைக்கி உலக ரீதியில் வாழ்கிற அனைத்து முஸ்லீம் மக்களுக்கும் ரம்லான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.